பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். அருளாளன் அல்லாதான், அன்பாளன் அல்லாதான், அருளாளன் அல்லாதான், அன்பாளன் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். இறைவன் பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியமும் நிறைவு கொண்டு எழிலாய் திகழும் நீங்காமையாகும். ஆர்வமுடன் நாளும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே. அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் ஓதிடுவோமே, தீமை நீங்குமே, பொல்லா தீமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம அன்றைக்கி இன்னொரு vlog சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம vlogல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வெட்டிங் vlog தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ட்ராவல் vlog அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெட்டிங் vlog தான் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம 3 vlog-ஆ வந்து 3 பார்ட்ஸாக வந்து நம்ம போட போகிறோம். ஒன்று இன்றைக்கி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோ இன்ஷால்லா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நிக்கா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன். ஸோ 3 வீடியோ வந்து நம்ம ஒன்றா போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும் அப்படின்னு காரணத்துக்காக வந்து நம்ம 3 பார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த 3 ஃபங்க்ஷனுமே வந்து 3 நாள் நடந்தது. 3 டே டிஃப்ரெண்ட் டேயில் வந்து நடந்தது. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு கல்யாணம் எங்கே நடந்தது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, யாருக்கு கல்யாணம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. கல்யாணம் வந்து எந்த ஊர் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து பணக்குளம். ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையுமே வந்து பணக்குளம் தான், பணக்குளத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க யார் அப்படின்டா வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என்னுடைய ஸ்கூல்மேட் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்து ஒன்றா படிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ நம்மளோட யூடியூப்பை பார்த்துட்டு தான் வந்து அவங்க வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட யூடியூப்பா நீங்கள் இன்னாரா அப்படின்ட்டு. ஏன்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்ததான் நான் தான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பல வருடங்களுக்கு பிறகு, அதாவது நம்ம மூவிலாம் வந்து பார்ப்போம்ல, மூவிலெலாம் வரும்ல, பல வருடங்களுக்கு பிறகு பழைய ஃப்ரெண்டுகளை வந்து சந்திக்கிறது. ஸோ அதே ஒரு மொமெண்ட் தான் வந்து எங்களுக்கு வந்து நடந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க. ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து எங்கே நடந்தது அப்படின்டா வந்து சிகாமூட்டில் தான் நடந்தது. பொண்ணோட வீட்டில், பொண்ணு வீடு வந்து சிகாமூட்டில். ஸோ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட மகளுக்கு தான் ஆக்சுவலி வந்து இந்த கல்யாணம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து என்ன கிழமை நடந்தது அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஸோ நம்ம ஈவினிங் டைமில் தான் ஆஃப்டர் மஹ்ரிப் அப்புறம் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கரெக்டான டைமுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனது, என்ட பக்கம் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஈவினிங் டைம்னால் வந்து ரொம்ப ஜேம் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து போயிட்டோம் வீட்டுக்கு. ஸோ ஆக்சுவலாக பொண்ணுக்கு வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு மறுபடி மெஹந்திலாம் வச்சுட்டாங்க முதல் நாள். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து சடங்கு, பொண்ணு மாப்பிள்ளைக்கும் வந்து சேர்த்து வைப்பாங்கல்ல, அந்த வெத்தலைலாம் வச்சு அது மேலே வைப்பாங்களா சடங்கு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது வீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து முதல்ல வந்து மௌலிதெலாம் ஓதிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு வந்து வைக்கிறாங்க மருதாணி.
யூசுவலி பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபங்க்ஷனுக்குமே வந்து நான் எங்கேயும் வந்து அட்டெண்ட் பண்ணது கிடையாது இதுக்கு முன்னே. நார்மலாக வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் அட்டெண்ட் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் 3 ஃபங்க்ஷனுமே வந்து அட்டெண்ட் பண்ணுறது. ஏன்டா நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது மாதிரி 3 ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் வந்து நான் எதுக்கும் அந்த போக மாட்டேன் அந்த மாதிரி. பட்டு இது வந்து நம்ம ஊர் நம்மளோட ஸ்கூல்மேட்டு, ஸோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு காரணத்துக்காக வந்து நம்ம 3 ஃபங்க்ஷனுமே வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஆஃப்டர் மஹ்ரீப் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எண்டிங் வந்து ஏறக்குறைய வந்து 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் வரை இருந்துட்டு 9 மணிக்கு அப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு வந்தது. டின்னர் வந்து கேத்ரிங்கில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஜிஹான் ஃபாத்திமா கேத்ரிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டெலாம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு வரவே வந்து 10 மணி ஆயிடுச்சு நைட்டு. தட்டிக்கும் ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில் சித்திரமே நினப்பா வந்து சக்கரம் சுத்திர அத்தரை கொட்டு நிறத்தினவே வாழ ஸோ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு மெஹந்தி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பொண்ணுக்கு மெஹந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நல்லா ஃபோக்கஸாக வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வீடியோகிராஃபர் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து முன்னால் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேக் சைடில் வந்து நின்று எடுத்ததுனால வந்து ரொம்ப கவர் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் தூரமாகவும் இருக்கும் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ரௌடாகவும் இருக்கும். ஸோ வீடியோவில் வந்து நல்லா ஃபோக்கஸாக வந்து பொண்ணு மாப்பிள்ளை எடுக்க முடியல. முன்னால் வந்து நிறைய பேர் நின்றுட்டு நிற்கிறதுனால. ஏன்டா வீடியோகிராஃபர் தான் வந்து பக்கத்தில் போய் நின்று ஃபோக்கஸாக எடுக்க முடியும். நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்றோம். அப்படி இருந்து வந்து அடிக்கடி நம்மளும் வீடியோகிராஃபரை வந்து மோதிக்கிட்டாச்சு. ஏன்டா அவர் எடுக்கிற இடத்துல போய் நம்மளும் போய் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓரமாக நின்று வீடியோ எடுத்தோம். ஸோ பார்த்திங்களா வீடியோகிராஃபர் வந்து எந்த இடத்துல நின்று எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு ஓரமாக தான் வந்து வீடியோ எடுத்தோம். ஸோ இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு என்ன கலர் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது வந்து பொண்ணு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து பர்பிள் கலர் டீம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளவர் கலரில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலர். नशे दिया कुड़ियां ये मुंडी गली दे
मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना, मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना, लेने तुझे ओ गोरी. ஸோ இப்போ என்னோடய ஐட்டம்ஸு நான் வந்து இப்போ மெஹந்தி வச்சிட்ருக்கேன். ஸோ என்ன வந்து ஃபுல்லாக வீடியோவில் வந்து பார்க்க முடியல, நல்லா தெளிவாக வந்து எடுக்கலை. என்ன சிஸ்டர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட்டு, அப்புறம் அந்த பக்கம் வந்து வீடியோ மேன், அதாவது வந்து வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் வந்து வீடியோவில் அன்றைக்கி நம்ம வர முடிஞ்சது. आएंगे तेरे सजना, मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना. ओहो ओहो सेहरा सजा के रखना, चेहरा छुपा के रखना, सेहरा सजा के रखना, चेहरा छुपा के रखना, ये दिल की बात अपने दिल में दबा के रखना. सेहरा सजा के रखना, चेहरा छुपा के रखना, मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना. उड़ उड़ के तेरी जुल्फें करती है क्या इशारे, दिल थाम के खड़े हैं आशिक सभी. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டர் மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. சிஸ்டர் வச்சதுக்கப்புறம் வந்து அத்தா வைப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டாக ரிலேட்டிவ் எல்லாருமா நின்று வந்து பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி மெஹந்திக்கான வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிடுவோம். மீண்டும் நம்ம அடுத்த vlogல வந்து நிக்கா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இன்ஷால்லா எல்லோரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த vlogல சந்திக்கும் வரை அன்புடன் உங்கள் ருசினா. பாய். गवारे छुप जाए सारी कुड़ियां घर में शर्म के मारे, गाँव में आ गए हैं पागल शहर के सारे. नजरें झुका के रखना, दामन बचा के रखना, नजरें झुका के रखना, दामन बचा के रखना, लेने तुझे ओ गोरी आएंगे तेरे सजना. मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना, सेहरा सजा के रखना, चेहरा छुपा के रखना. मैं एक जवान लड़का, तू एक हसीन लड़की, ये दिल मचल गया तो मेरा कसूर क्या है. रखना था दिल पे काबू, ये हुस्न तो है जादू, जादू ये चल गया तो मेरा कसूर क्या है. रास्ता हमारा तकना, दरवाजा खुला रखना, रास्ता हमारा तकना, दरवाजा खुला रखना, लेने तुझे ओ गोरी आएंगे तेरे सजना. कुछ और अब न कहना, कुछ और अब न करना, कुछ और अब न कहना, कुछ और अब न करना, ये दिल की बात अपने दिल में दबा के रखना. मेहंदी लगा के रखना, डोली सजा के रखना, सेहरा सजा के रखना, चेहरा छुपा के रखना. शाबा ओए 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 शाबा ओए 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 शाबा ओए 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 शाबा. ओए ओए ओए. Shaba,
मैंने जानी इश्क की गली, बस तेरी आहटें मिली। मैंने चाहूं ना तुझे, पर मेरी एक ना चली। इश्क में निगाहों को मिलती है बारिशें, फिर भी क्यों कर रहा दिल तेरी ख्वाहिशें। इश्क में